பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு தேவையான பொருட்கள்: பிரியாணி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, தயிர், புதினா தழை, கொத்தமல்லி தழை, உப்பு, லெமன் அரை மூடி, பெரிய வெங்காயம். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். பாசுமதி ரைஸை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. சிக்கனை கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு பெரட்டி வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சு குக்கர் அது மேலே வச்சுட்டு ஒரு 2 கரண்டி பெரிய கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கரம் மசாலா போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு பிரியாணி இலை போட்டு அதுக்கு மேலே பிரியாணி பவுடர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல்லாக வைக்கங்க, ஃபுல் ஃப்ளேம் வேண்டாம். ஆனியன் போடுங்க. ஆனியனை ரொம்ப தீய விடுற மாதிரி வணக்காமல் கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி பொன்னிறமாக மட்டும் வணக்கிக்கோங்க போதும். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி பெரட்டி விட்டு இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் 3 நான் போட்டிருக்கேன். தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு தக்காளி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி இருக்கணும். மசாலா எல்லாமே ஒரே இதாக வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நெய், எண்ணெயோடு சேர்த்து நெய் ஊற்றாதீங்க, அது மணமாக இருக்காது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா ஒன்றோட ஒன்று புதினா தழை, கொத்தமல்லி தழை நல்லா எல்லாத்தையும் போட்டு வணக்கிடணும். இதுவும் அதே மாதிரி தான் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும். உப்புத்தூள் போட்டுக்கோங்க. கல் உப்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை உப்புத்தூள் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு வச்சுட்டு சிக்கனை வந்து அதில் போட்டுருங்க. போட்டு அந்த சிக்கனில் மசாலா நல்லா இதாகணும், மிக்ஸ் ஆகணும். ஆனால் அடுப்பை மட்டும் ஃபுல் சிம்மில் இதில் வச்சிடாதீங்க, ஃபுல் ஃப்ளேமில். ஆஃப் ஃப்ளேமில் வச்சு செய்கிறது தான் பெட்டர். தயிர் 1 ஸ்பூன் கடைசியாக போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரைஸை போடுங்க. ரைஸை போட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டு ரைஸும் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலாவும் நல்லா அந்த கிரேவியோட ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி வரணும். அதுக்கப்புறம் நான் 1க்கு 2ங்கிற இதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே வச்சுக்கோங்க. குக்கரை நல்லா மூடி வச்சுருங்க. நான் 2 விசில் விட்டேன், அதுதான் கரெக்டாக இருந்தது. இப்போ விட்டும் எடுத்து பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சுவையான பாசுமதி ரைஸ் சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.